ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியல்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு ரம்யா கிட்ட இருந்து எப்படியோ லாபகமா தாலியை வாங்கிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தீபாவுக்கும் கார்த்திக்கும் வந்துட்டு கல்யாணத்துக்காக புடவையெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கல்யாணத்துக்கான புடவை எடுக்கிறதுக்கு அவங்க பேசி முடிச்சு என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு புடவை எடுக்கிறவங்களையுமே வர சொல்லிடுறாங்க. ஆனால் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த், அருண், கார்த்திக்னு சொல்லிட்டு இவங்க யாருமே இல்லை. ஆனால் யாருமே இல்லாத டைம்ல எப்படி புடவை எடுக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரியே வீடியோ கால் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா புடவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா முடிவும் செய்யறாங்க. ஸோ அவங்க முடிவு செஞ்சதோட மட்டும் இல்லாமல் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக், அதுக்கப்புறம் தீபாவுக்குன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருக்குமே தனித்தனியாக கால் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புடவையை வீடியோ காலில் காட்டுறாங்க. ஸோ வீடியோ காலில் காட்டினதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க புடவையெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ரம்யாவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட சுத்தமாக பிடிக்கல. கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா தீபா செலக்ட் பண்ணுற அந்த ஒரு புடவையை கார்த்திக் வந்துட்டு சூஸ் பண்ண மாட்டாரு. அவரும் வேற ஒரு புடவையை சூஸ் பண்ணிடுறாரு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுது. என்னடா கார்த்திக் சார் வந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு புடவையை செலக்ட் பண்ணுவாருன்னு பார்த்தா அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று செலக்ட் பண்ணிட்டாரு. கார்த்திக் சார் அவ்வளவுதான் நம்மளை புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தீபா வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. அந்த டைமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு தீபா செலக்ட் பண்ண அதே புடவையை எடுத்துட்டு வந்து கார்த்திக் வந்துட்டு தீபா முன்னாடி வைக்கிறாரு. இதை பார்த்தோன்னே தீபாவுக்குமே ரொம்பவே சந்தோஷமாயிடுது. என்ன தீபா, நீங்க ஆசைப்பட்ட புடவையை நான் செலக்ட் பண்ணலன்னு உங்களுக்கு எதுனாச்சும் கோவமா என்ன? இந்தாங்க, இதை தானே நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த புடவையை கொடுக்குறாரு. இதை பார்த்தனே தீபாவுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. எப்படி கார்த்திக் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னங்க இது கூட எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக்குமே சொல்றாருங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயாவது ஒத்துக்கிறீங்களா உங்களுக்கு என் மேல நிறைய லவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி தீபா கேக்குறாங்க. என்னங்க ஒரு புடவையை செலக்ட் பண்ணி கொடுத்ததுக்கெல்லாம் லவ் வருமா? போங்க போங்க, வேற என்னாச்சும் பெஸ்டா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு லவ்வை எப்படி நான் வெளியே கொண்டு வரேன்னு மட்டும் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீபா வந்துட்டு அடுத்த பிளான ரெடி பண்றாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா வந்து பாத்தீங்கன்னா ரமேஷ் கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறாங்க. ரமேஷ், நீ போய் செத்துரு, ஏன் என் உயிரை வாங்குற அப்படின்னு சொன்ன உடனே ரமேஷ் என்ன பண்றாருன்னா மாடியில இருந்து குதிக்க போறாரு. உடனே ரம்யா வந்துட்டு குதிக்காத, இறங்குன்னு சொல்றாங்க. இல்ல, நீங்க என்னை செத்து போக சொல்லிட்டீங்க, நான் வந்து செத்து போயிடுறேன் ரம்யா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ, என் உயிரை வாங்காத, இறங்கி தொலை அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நான் இறங்க